நண்பர்களே, இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கிறோன்னா சென்னையில் இருக்கிறோங்க. சென்னையில் வந்து பல்லாவரம் மார்க்கெட்டை வந்து பார்க்க போகிறோம். இந்த மார்க்கெட் பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை இருக்குங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா பொருட்களுமே கிடைக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே கிடைக்குங்க. உங்களுக்கு வந்து காய்கறியிலேருந்து, பலசரக்கு சாம்பான்லேருந்து, அப்புறம் வந்து ஃபர்னிச்சர் பொருட்கள், ட்ரெஸ்ஸு, இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ லென்த்தாக தான் இருக்கும். ஃபுல்லாக பாருங்கள். சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. நம்ம நைட் டைமில் தான் மார்க்கெட் போகிறோம். ஃபுல்லாக வந்து என்னென்ன பொருள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு தரவாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். 27,000 வரும்ண்ணா கட்லி பெட் செட்டா. பெட்டு சேர்ந்தே வந்துடும். ஆமாம், 27. என்ன உட்டு? என்ன விட்டுனே? கேரளா டீக் ஒரு நிலம்பூர் டீக். கேரண்டி எதுவும் உண்டுங்களா? நல்லா பொருள் பக்கவாக இருக்கும். நல்லா கடை பீஸ் தான். சரி சரி. இப்போ நீங்கள் கடையில் இருந்தால் வியாபாரம் பண்ணுறீங்கன்னா இது ஸ்ப்ரிங் மேட்ரஸ் குயின் சைஸ் 18,000 ரூபா. நார்மல் ஃபோம் மேட்ரஸ் 14,000 ரூபா. பெட் செட்டா. சரி சரி. ரேட் எவ்வளோ ஜி? 1,500 ரூபா. 1,500. எவ்வளோண்ணா கொடுப்பீங்க? எவ்வளோண்ணே ஒரு பீஸு? 1,300. 1,300ங்களா? இப்போ வந்து நம்ம லேப்டாப் பார்த்துட்டு இருக்கோம். நம்ம கேட்கலாம் லேப்டாப் என்ன விலை கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு. ப்ரோ இது எவ்வளோ வருது ரேட்டு? ப்ரோ இது எவ்வளோ ரேட்டு வருது? இது 12,000 வரும். 12,000 வரும். i7 5th 8 அப்படி 12 ரூபா வருது என்ன? எவ்வளோ ஜி? 400 எல்லாமே 400 ஒன்று ஒரு ப்ரைஸு. எவ்வளோண்ணே? எவ்வளோ? எவ்வளோ? 7 ரூபா. 7 ரூபாயா? குஷனோட சேர்த்து அது வராதுல்ல? அது சேர்த்து 7 ரூபா வருதுண்ணே. ஓகே ஓகே ஓகே. இது 3+1 என்ன? சரி 7 ரூபா வரும். குஷன் தந்துடுவீங்க என்ன? சரி. குஷன் அந்த குஷன் தானே? 7 ரூபா வருது. 7 ரூபா 3+1. இந்த பின்னாடி அந்த குஷன் சேர்த்து இது வந்து யூஸ் பண்ணதுக்கு 1,500. இது ஒர்க்கிங்கா? எவ்வளோண்ணே? 8,000 ரூபா வரும். வாரண்டி எதுவும் உண்டுங்களா? வாரண்டி எதுவும் உண்டுங்களா? அதெல்லாம் இது சரி சரி. 8,000 ரூபா சொல்கிறாங்க. அண்ணா இது எவ்வளோண்ணே? இது 7 ரூபா வரும்ண்ணா. 7 ரூபா சொல்கிறாங்க. இதில் சேரில் என்ன ரேட்டு வருதுண்ணே? 800 ரூபா. இந்த 800. இதுண்ணே 2,500. இது வந்து 2,500 ரூபா வருதுப்பா. ஒன்று 2,500 ரூபா. ஒன்று 2,500 ரூபா. எவ்வளோ? இது எவ்வளோ தம்பி? 1,500. எல்லாமே அதே ரேட்டு தானே? ஒரே ரேட்டு தானா? 2,000 வரும். நல்லா தான் பார்க்கலாம். மைஜி பெரி எம்ஜி பெரின்னு ஒன்று வரும். அதுதான் எம்ஜி பெரின்னு வெரி பெரி தான் வரும். இப்போ எவ்வளோ ஜி ஒரு பாட்டில்? இந்த பாட்டிலில் வரும் 6 ml 7 ml வரும். 150 வரும். 150ங்களா? இது பெரிய பாட்டில்? இந்த பெரிய பாட்டில் வந்து உங்களுக்கு அந்த பாட்டில் கணக்கு தான். அது எத்தனை ml வருதோ அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ வரும்? ஸ்டார்டிங் 100லேருந்து இருக்குது. 100லேருந்து. இதில் எவ்வளோண்ணே? 6,500ங்களா? இது கிளாஸ் தானே? இது என்ன ரேஞ்ச் வரும்? 11,000 ரூபா வரும். இது வந்து உட்டு. சரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷு தானே? அப்படிங்களா?
ஓ மேலே டச்சப் பண்ணி இது பண்ணு. இவ்வளோ ஒரு பீஸ் எவ்வளோமா? 250. இது வீட்டில் வாசலில் தொங்க விடாது தானே? எவ்வளோக்கு ஒரு செட்டு? 150. சின்ன சைஸ் தானே அது? சின்ன சைஸ் தானே, ஒரு டிசைனுங்கிறதுனால அது என்ன சைஸ் இருக்கு அந்த ரேட்டு எவ்வளோண்ணே சொல்லுங்க. அது ஏதிங்கண்ணே, நீ என்ன எடுக்கீங்க அந்த ரேட்டுண்ணே. இப்போ இதில் என்ன ரேட்டுண்ணே? 600. அப்படியே ஒரு 200. இப்போ வந்து நம்ம செப்பல் ரேட் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 3500 ஒருத்தான்னு தெரில. எல்லாமே ஒரே ரேட்டா ப்ரோ? எவ்வளோ ரேட்டு? 6000 ரூபாண்ணே. ஏசிலாம் பாருங்கள், செகண்ட்ஸில் கிடைக்குங்க ஏசி. எவ்வளோண்ணே அண்ணா ஒரு பீஸ் எவ்வளோ? 150. ரெண்டு மட்டும் எவ்வளோண்ணே? 150 ரூபா. இப்போ வந்து நம்ம டேங்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது பாருங்கள், வேரிய சைஸஸில் இருக்குது. நம்மளுக்கு என்ன தேவையோ வாங்கிக்கலாம். சூட் கேசஸ், அப்புறம் வந்து இந்த மாதிரி சேரு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் ஐட்டம் ரொம்ப இருக்குங்க. ஏகப்பட்ட கடைகள் இருக்கும் ஃபர்னிச்சருக்கு. உங்களுக்கு ஃபர்னிச்சர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்கிறதுக்கான ஒரு சூப்பரான ப்ளேஸு இந்த இடம். எல்லாமே பாருங்கள், எல்லாமே ஃபர்னிச்சர் ஐட்டம்ஸு எல்லாம் வேறு வேறு வெரைட்டிஸில் இருக்குங்க உங்களுக்கு. இது வந்து பீரோலு, பெட்டு இதெல்லாம் நீங்கள் வாங்கிக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா லேப்டாப்ஸ் வந்து நீங்கள் வாங்கிடலாங்க. ஒர்க்கிங் கண்டிஷனோடயே இருக்குது. நம்ம பார்த்து நம்ம எப்படின்னு பார்த்து நம்ம வாங்கிடலாம். அப்புறம் வந்து செகண்ட்ஸில் உள்ள பொருட்களும் ரொம்ப கிடைக்கும் நம்ம பல்லாவரம் மார்க்கெட்டில். ஆக்சுவலாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1 to 2 கிலோமீட்டர் ரேஞ்சில் வந்து இந்த பொருட்கள்லாம் சேல்ஸ் பண்ணுவாங்க. நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி எல்லா பொருட்களுமே கிடைக்குங்க உங்களுக்கு. ஃபர்னிச்சராக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், பலசரக்கு சாமான், காய்கறி, இந்த மாதிரி எல்லா பொருளுமே கிடைக்குங்க இங்கே. இப்போ வந்து ஸ்க்ரூ ட்ரைவர் இதெல்லாம் பார்க்குறோம். இங்கே வந்து ஒரு பிளான் பண்ணிட்டு போனீங்கன்னா நல்லாவே நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம வாங்கிட்டு வரலாம். இது புக்ஸு, ஓல்டு புக்ஸ்லாம் சேல்ஸ் பண்ணுறாங்க. இது வந்து சென்ட் ஐட்டம்ஸு. மற்றபடி இதெல்லாம் கொஞ்சம் டீசெண்டாக இருக்கும், பக்காவாக இருக்கும். அதைத்தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து கேஸு, மொபைல் கேஸு, ஃபர்னிச்சர் ஐட்டம் பாருங்கள், வேரியஸ் வெரைட்டிஸில் இருக்குது பாருங்கள். இதெல்லாம் வந்து நம்மளுக்கு பார்த்து நம்மளுக்கு என்ன தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டிஸில் நம்மளுக்கு கிடைக்குங்க. இது அடுத்த வெரைட்டி. இது நெக்ஸ்ட்டு செட்டு பாருங்கள். டூ ப்ளஸ் ஒன் அந்த மாதிரி 3 சீட்டர் இந்த மாதிரி பல வெரைட்டிஸில் வந்து உங்களுக்கு வந்து நம்ம மார்க்கெட்டில் போய் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்கிக்கலாம். ஆக்சுவலாக நம்ம வந்து நைட் டைமில் தாங்க அந்த மார்க்கெட் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். நைட்டு ஒரு 7 o'clock அந்த ரேஞ்சு நம்ம போனோம். அப்போ தான் நம்ம அந்த மார்க்கெட்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது வந்து பெரிய கட்டில் பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம வாட்சை பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. லேடிஸு, ஜென்ஸு எல்லாத்துக்குமே வெரைட்டியாக இருக்குது. இதெல்லாம் வந்து 300 ரேஞ்சு சொல்கிறாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஸ்டிக்கர் மாதிரி இன்னும் பார்க்க நல்லா இருந்துச்சு. எல்லாமே ஃபுல்லாக ரஷ்ஷாகவே இருக்கும் மார்க்கெட்டு. இது ஸ்டாண்டு, ஜவுளி கடை எதுவும் வைக்க போகிறோன்னா ஸ்டாண்டு வேணுன்னா நம்ம இங்கே வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். கிராக்ஸு ஐட்டம்ஸ், அப்புறம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜு,
அதுதான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேரியஸ் வெரைட்டிஸில் வந்து நம்மளுக்கு ஃப்ரிட்ஜ் ஐட்டம்ஸ் கிடைக்குது. நூறுரூவாங்களா? ஜோடி 150 ரூபா. சைக்கிள் சேல்ஸ் போட்டுருக்காங்க. இதெல்லாம் பாருங்கள், சின்ன டேபிள். அப்புறம் வந்து இதெல்லாம் பாருங்கள், நம்ம படுக்கிற இந்த கட்டில் எல்லாம் ப்ளைவுட்டில் பண்ணி வச்சுருக்குறாங்க. இது நம்ம இந்த வீட்டுக்கு தேவையான அந்த சாமி சிலைகள் வைக்கிறதுக்கான அந்த ஸ்டாண்டு பார்த்துட்ருக்கோம். அப்புறம் வந்து இது எவர்சல் பொருட்கள். இந்த மாதிரி ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து இங்கே கிடைக்குங்க பல்லவரம் மார்க்கெட்டில். எது கிடைக்காதுன்னு சொல்ல முடியாது, எல்லா பொருளுமே கிடைக்கும் மார்க்கெட்டில். இந்த டிஷர்ட்டு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்டு, இந்த மாதிரி பொருட்கள்லாம் எல்லாமே வாங்கிக்கலாம் இங்கே இந்த கடையில். எவ்வளோண்ணே? 900. மீடியம் 400 ரூபா. இது 400 ரூபா, 250 ரூபா, அதெல்லாம் 200 ரூபா, 250 ரூபா. எது எடுத்தாலும் 100 ரூபா. அதான் நம்ம பார்க்குறோம். இது வந்து 20 ரூபா எந்த பொருள் எடுத்தாலும். ஃபிஷ்ஷு, வீட்டுக்கு தேவையான வளர்க்கக்கூடிய மீன்களை வந்து பார்த்துக்கலாம். இது மீன் தொட்டியும் வந்து செப்பரேட்டாக வச்சுருக்குறாங்க. ஓல்டு காயின் கலெக்ஷன்ஸ் பார்க்குறோம். சைக்கிள் கடை வந்து பெரியவங்களுக்கு இருக்குது, சின்ன குழந்தைங்களுக்குலாம் இருக்குது. நம்ம வந்து பேரம் பேசி வாங்கணும். மேட்டு, வீட்டுக்கு தேவையான மேட்லாம் அவங்களுக்கு தேவைன்னா வாங்கிக்கலாம். எல்லாமே ஒரே ரேட்டு தானே? எல்லாமே ஒரே ரேட்டு 250. இது ரேட்டு கம்மியாக தான் சொல்கிறாப்புல. அது எவ்வளோ? 400 ரூபா. இன்னொரு ஸ்பெஷல் ஆப்ஷன்னா ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். இவ்வளோ வரைக்கும் பாதி உடஞ்சுன்னா 20 ரூபா பிடிப்பேன், பாதியாக உடஞ்சுன்னா 30 ரூபா பிடிப்பேன், 100 ரூபா போச்சுன்னா 100 ரூபா பிடிப்பேன். 100 ரூபா பிடிச்சிட்டு மாற்றி கொடுத்துருவீங்க? வீசை மாற்றி எடுத்து போயிட்டே இருக்கேன். சரி, 1 வருஷம். சரி. எவ்வளோ தம்பி ஒரு பீஸ்? எவ்வளோ வருது தம்பி ஒரு பீஸ்? எவ்வளோ? 3200. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விலைண்ணே? இல்லை ஒவ்வொரு சைக்கிளும் ஒவ்வொரு விலை? சரி, சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இஞ்சி பாருங்கள், இஞ்சி கம்மியான விலையில் தான் கொடுக்குறாங்க. என்னென்னு தெரில. ஆக்சுவலாக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள், இது என்ன டைப் ஆஃப் இஞ்சின்ட்டு. அப்புறம் வந்து இது கிட்ஸு அந்த டாய்ஸ் இதெல்லாம் வாங்கணுன்னா வாங்கிக்கலாம். இது பாருங்கள், ஏதோ ஸ்டோரேஜ் பண்ணுற மாதிரி இருக்குது இது. அப்புறம் வந்து நீங்கள் ஹோட்டல் ஏதோ ஆரம்பிக்க போகிறீங்கன்னா அந்த ஹோட்டலுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே, அந்த சேர் முதற்கொண்டு எல்லாமே கிடைக்குங்க. வெயிட் மிஷினு அதெல்லாம் பார்க்குறோம். வீட்டுக்கு தேவையான இது ஜிம் ப்ராடக்ட்ஸு
ரேட்லாம் கம்மி தாங்க. இதெல்லாம் 150 தான் சொன்னாங்க. சுற்றி நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. நல்லா ஒர்த்து தான். டெம்பர் கிளாஸ் 50 ரூபா, பவுச் 100 ரூபா. கேஸ் பத்த வைக்கக்கூடிய கேஸ் லைட் 50 ரூபா. க்ளீன் பண்ற பின்னு கத்தி வாங்கம்மா வாங்க வாங்க சார் வாங்க. கேஸ் பத்த வைக்கக்கூடிய கேஸ் லைட் 50 ரூபா 50 ரூபா 50 ரூபா. வெஜிடபிள் கட். இந்த வீட்டுக்கு இந்த ஸ்டாண்டு பாருங்கள், பொருள் வைக்கக்குள்ள ஸ்டாண்டு. இதான் பாருங்கள், வீட்டுக்குள்ளே தோசைக்கல் எல்லாமே கிடைக்குங்க. இது வந்து நம்ம பலசரக்கு பொருட்கள். ஒரு பேக்கெட் வந்து 20 ரூபான்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க. நம்ம பார்த்த வரையில் செமையாக ஹார்ட் ஒர்க்கு. லேடிஸாக இருக்கட்டும், ஜென்ஸு எல்லாருமே பயங்கரமான ஹார்ட் ஒர்க்குங்க. கண்டிப்பாக நம்ம சப்போர்ட் பண்ணியே ஆகணும். அந்த எலக்ட்ரிக் பொருட்கள்லாம் பாருங்கள். இது கூட பார்த்துக்கிட்டு வரோம். நெக்ஸ்ட் வந்து மோஸ்ட்லி காய்கறி அந்த மாதிரி வரும். காய்கறி, பலசரக்கு சாமான். மிளகு, ஜீரகம், கடுகு, வெந்தயம், சோம்பு, வெத்தக்கெல்லாம் 20 ரூபாய்க்கா. பாக்கெட்லாம் 20, பாக்கெட்லாம் 20. பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ, தாடி பத்திரிலாம் 20 ரூபாய்க்கா. பாக்கெட்லாம் 20. பாக்கெட்லாம் 20 ரூபாய்க்கா. இந்த கடையில் வந்து 3 பொருள் வந்து 100 ரூபா கொடுக்குறாங்க. வளையல் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். டாய்ஸ் பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு டாய்ஸ்க்குமே வேறு லெவலாக இருந்தது. டாய்ஸ் பிரியர்கள் வந்து இங்கே போனீங்கன்னா வாங்கிக்கோங்க. 100 ரூபா தான். உண்டியல், அப்புறம் அந்த கிளாஸில் பொருட்கள்லாம் கிடைக்குது. பேக்ஸு, இது கருப்பட்டியில் உள்ள பொருட்கள்லாம் பாருங்கள். நாட்டு சக்கரை, பனங்கற்கண்டு, இந்த பொருட்கள்லாம் இங்கே கிடைக்குங்க. இந்த கடை கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் அத்திப்பழம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நெக்ஸ்ட்டு கருவாடு, அதான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கருவாடு உங்களுக்கு தேவைன்னா பல்லாவரம் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கோங்க. பெண்களுக்கான டாப்ஸ், ஷால் அதெல்லாம் வந்து நம்ம கிடைக்கும். இது வந்து ஃபிஷ்ஷிங் பண்ணுறவங்களுக்கு தேவையான பொருட்கள்லாம் அங்கே கிடைக்குங்க. நெட்டாக இருக்கட்டும், அப்புறம் வந்து அந்த ஃபிஷ்ஷிங்க்கு தேவையான அந்த பொருட்கள். இப்போது சில மீன்கள்லாம் வந்து இந்த இறையை போட்டால் சாப்பிடும்னு சொல்லிட்டு அந்த பொருட்கள் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நம்ம வாங்கிக்கலாம். இது எல்லாமே அந்த மீன் பிடிக்கிறதுக்குள்ள பொருட்கள். அந்த தவளை அந்த மாதிரி வந்து அந்த பிளாஸ்டிக்லேயே செஞ்சு வச்சுருப்பாங்க. நம்ம அதை வாங்கி நம்ம மீன் பிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அது தவிர செப்பரேட்டாக வந்து நெட் இருக்கும் உங்களுக்கு, அதுவும் நம்ம வாங்கிக்கலாம். இங்கே வந்து டேட்டோ போட்டுக்கிட்டு இருக்காங்க. கருவாடு பாருங்கள், நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு கருவாடு. அப்புறம் உங்களுக்கு பாய் உங்களுக்கு தேவையா அப்படின்னா பல்லாவரம் மார்க்கெட் போங்க, போய் வாங்கிக்கோங்க. இது வந்து மேக்னிஃபையருங்க, மேக்னிஃபையர் கிளாஸ். உங்களுக்கு வந்து இப்போ மொபைலை வச்சுட்டு உள்ளே வச்சுட்டு நம்ம படம் பார்க்கலாம். நல்லாயிருக்கு, ஒர்த்தாக தாங்க இருக்குது. ரேட்டு 150 அந்த மாதிரி தான் சொன்னாங்க. ஒர்த்து தான் உங்களுக்கு. லெகின்ஸு பார்க்குறோம்.
நெய், இதெல்லாம் செப்பல் ஐட்டம்ஸ், வேஷ்டி பாருங்கள், இதே ரேஞ்செலாம் கம்மி தாங்க. இந்த கடையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 250 ரூபா 300 அந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் வந்து ஷர்ட்டு, பேண்ட் இதெல்லாம் வந்து இது பண்ணுறாங்க. எப்படின்னு பார்த்து நீங்கள் வாங்கிக்கோங்க. நல்ல க்ரௌடு இந்த கடையில். இங்கே வந்து ஊறுகாய், இவங்கள்ட்ட வந்து ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் பார்த்துங்க, கருவாடு ஊறுகான்னு வச்சுருந்தாங்க. அது யாராவது சாப்பிட்ருந்தாங்க அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் வத்தல், அப்புறம் வந்து நாட்டு சர்க்கரையும் வச்சுருக்குறாங்க. அடுத்து வந்து இந்த பழ வகைகள், காய்கறி வகைகள், அதுதான் மோஸ்ட்லி நம்ம பார்ப்போம். 200 சிறுசு வந்து 100 ரூபா, பெருசு வந்து 200. உங்களுக்கு வந்து ரொம்ப கம்மியான பட்ஜெட்லேயே காய்கறிலாம் வாங்கிடலாங்க. வெளியே கம்பேர் பண்ணும்போது இங்கெல்லாம் காய்கறி விலை ரொம்ப தாறுமாற கம்மியாக இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், தக்காளி பாருங்கள், 7 கிலோ 100 ரூபான்னு போட்டிருக்கிறாங்க. எல்லா காய்கறிகளுமே உங்களுக்கு வந்து பல்லாவரம் மார்க்கெட்டில் வாங்கிக்கலாம். வியாபாரிகள் வந்து ரொம்பவே எஃபர்ட் போட்டு வியாபாரம் பார்க்குறாங்க. அதனால் பொதுமக்களாகிய நாம் வந்து கண்டிப்பாக வந்து இங்கே போய் வியாபாரிகளுக்கு வந்து கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும். இது வந்து மேட்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோங்க. இப்போ மசூதி இதெல்லாம் விரிக்கிறதுக்கு மேட்டை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இந்த பருத்திப்பால், இந்த அண்ணன்ட்ட செமையாக இருங்க. பருத்திப்பால் ஒரு 20 ரூபா தான் சார்ஜ் பண்ணாப்புல, வேறு லெவலாக இருந்துச்சு பருத்திப்பால், அருமை. அப்புறம் பார்த்திங்கன்னா சேலம் ஸ்பெஷல் தட்டு வடை பார்க்குறேங்க. இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு தட்டு வடை, நல்லா இருந்துச்சு. இதுலேயே வந்து நொறுக்கல்ஸும் இருக்குது. ரேட்டு ரொம்பவே கம்மி தாங்க. உங்களுக்கு அந்த 50 ரூபா 55 ரூபா அந்த மாதிரி தான் இருக்குது. டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருந்துச்சு. ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு நண்பர்களே. நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை போகிறதா இருந்தால் பல்லாவரம் மார்க்கெட் போய் உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான சிறந்த ஆடை பிக் பாஸ் கலெக்ஷன்.